ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OT7 and OL ட்ராமா. ஆர்மிஸ் யூஸ் யூர் ஹெட்ஃபோன். ட்ராமா நேம் சைக்கோபாத் லவர் பார்ட் 6. போன பார்ட்டில் எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்திருப்பாங்களா? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த பாட்டில் பார்ப்போம். மற்ற பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இப்போ OT7 and OL வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே ஆகுதா. இப்போ நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா, யூடியூப் அவங்களோட சேனல் விஷயமா. அதுக்காக அவன் கிளம்பிட்டுருக்கான். இங்கே நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் எங்கேயோ வெளியே கிளம்பிட்டுருக்கான். ஏன்னா அவனுக்கு நைட் ஷிஃப்ட் இல்லை. ஆமாம், உனக்கு நைட் ஷிஃப்ட் தானே, நீயே எவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஜெமினாவும் ஜின்னும் கேட்குறாங்களா. அதுக்கு நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அது நான் வெளியே போகிறேன், நீ வெளியே போகிறேன்னு எனக்கு தெரியுது, எங்கே போகிற அப்படின்னு ஜின்னு கேட்குறான். அது அண்ணா போகும்போதே ஏன்னா எங்கே போகிறேன்னு கேட்குற அப்படின்றானா. ஜிம்மின்ல நானும் அதே தான் கேட்குறேன், எங்கே போகிற அப்படின்றான். அது சும்மா என் சீனியர் கூட ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சீனியர் கூட மீட்டிங்னா இவ்வளோ டிப்டாப்பாக கிளம்பி போயிருக்க, ஏதோ டேட் போகிற மாதிரி அப்படின்னு ஜிம்மின் கேட்குறானா. அது நீ மட்டும் சீனியர் கூட போகும்போது அழகாக போக மாட்டியா, அப்படி தான் அப்படின்றா. நம்ம ஜிம்முன்னு சைலண்ட் ஆகிடுறான். இப்போ நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, எனக்கு தெரியல, ஆனால் நீ ஏதோ பண்ணுறன்னு மட்டும் தெரியுது. நான் எனக்கா தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கவேன் மாவனே, நீ அவ்வளோதான் அப்படின்றனா. இப்போ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே மிரட்டுறான். ஜின்னில் ஒன்றும் இல்லை, கிளம்பு அப்படின்றானா. ஸோ ஜேகேவும் கிளம்பிடுறான். வேறு எங்கேயும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பஸ் ஸ்டாப் கிட்டே நின்றுட்டுருக்கான். இப்போது ஒரு பைக்கு ஜேகே முன்னாடி வந்து நிற்கிது. செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு பர்சன் வந்து அப்படியே ஹெல்மெட்டை கழட்டிட்டு இறங்குறாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் வா எவ்வளோ அழகாக இருக்கான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இதை நம்ம ஜேகே காதில் விழுத அவனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாம் நம்மளால் சைட் அடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல நிற்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம வீ தான். எல்லா கேர்ள்ஸையும் பார்த்துட்டு டக்குன்னு ஜேகே பார்த்து, பேபி எப்போ ஏறுவ, என்னோடய பைக் உனக்காக தான் காத்துட்ருக்கு அப்படின்றானா. ஸோ நம்ம ஜங்குக்குவே அழகாக ஏறி உட்காந்துக்கிறான். 2 பேரும் இன்றைக்கி டேட் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருப்பாங்க. அதுக்காக தான் கிளம்பியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் ஷிஃப்ட் இல்லை, ஸோ அதான். ஸோ ஜாலியாக இவங்க கிளம்பிட்டாங்களா. இப்போது இங்கே நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கான். இந்த டைம் அவங்களோட அந்த ஏதோ பிரிட்ஜ் உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் சரியாயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிறான். போகிற வழியில் தானே நம்ம சுகா வீடு, அப்படியே பார்த்துட்டே கிளம்புறான். அந்த இடத்துல நம்ம சுகா வந்து கரெக்டாக இங்கே கிளம்பி வரானா. நீங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்கீங்க, ஏன்னா சுகா தானே உங்களை விடணும், அதுக்காக தான். ஸோ சுகாவும் சீக்கிரம் ஏறு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ நீங்களும் ஏறிடுறீங்க, உங்களை கூட்டிகிட்டு கிளம்புறான். ஜிம்மின் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறான். நம்மளும் இதே மாதிரி சுகா பின்னாடி உட்காந்து எப்போ போவோம் பைக்கில் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் ஜிம்மினா இருக்கா இல்லையா, சுகாவை தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் தென் சுகா அவங்கள ஸ்கூலில் இறக்கி விட்டுறானா. ஒரு மாதிரி உங்களுக்கு தலை கேராக இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் அண்ணா எனக்கு தலை சுற்றுதுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா. நான் ஒன்றும் அவ்வளோ வேகமாலாம் போகலையே, இல்லை என்னன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெத்திலெல்லாம் கை வச்சு பார்க்குறான். நார்மலாக தான் இருக்குது. கரெக்டாக ஜேஹோப் அங்கே என்ட்ரி கொடுக்குறானா. இதை பார்த்துட்டு சுகா கிட்டே பேச தான் வரான். என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் ஓகே தான், இவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்றா, அதான் அப்படின்றனா. ஐயோ இன்னைக்கு டெஸ்ட் இருக்குது, அதனால தான் அப்படி சொல்கிறா அப்படின்ற மாதிரி ஜேஹோப் சொல்கிறானா. சுகா அப்படியே பார்த்து முறைக்கிறான். அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உண்மையாலுமே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றீங்களா. சரி வா, இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும், இன்ஜெக்ஷன் போட்டு உன்னை கிளாஸில் வந்து உட்கார வைக்கிறேன் அப்படின்றானா. இல்லை நான் ஓகே தான், எனக்கு இப்போ ஓகே ஆகிடுச்சுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா. சுகா சிரிச்சுட்டே ஒழுங்கா போ கிளாஸ்க்குள்ளே அப்படின்றானா. சரின்னு சொல்லிட்டு போகிறீங்க. பின்னாடியே ஜேஹோப் வந்து, என்ன இன்றைக்கி லீவ் போடலான்னு பிளான் போட்டியா, நீ மட்டும் ஃபெயில் ஆனேன்னு வச்சுக்கேன், உனக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, ஸோ படிச்சுட்டல அப்படின்னு கேட்குறானா. நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்ன ஸ்பெஷல் கிளாஸ்னால் உங்களுக்கு தெரியாது, அதனால தான். திடீர்னு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்கிறாரா. போச்சு போ, இன்றைக்கி எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு, வராத தலை சுற்றதோ இப்போது உங்களுக்கு வர ஆரம்பிக்குதா. ஐயோ எனக்கு தலை சுற்றுதே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு வேளை கர்மா இஸ் அ பூமராங் அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களா. இப்போ அப்படியே நம்ம இருக்கான் இல்லையா, வீட்டில் உட்காந்துருக்கான். ஃபுல்லாக ஜின்னோட திங்கிங் தான். ஃபோன் எடுத்து பார்க்குறான். குட் மார்னிங் அப்படின்னு போட்டிருக்கா. அவ்வளோதான், ஆரம்புக்கு ஹாப்பி ஆக்கிட்டு ஜின்னு நம்மள ஞாபகம் வச்சுருக்கான் அப்படின்னு.
ஆனால் எனக்கு இப்போது சின்ன பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறது ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நான் என் ஸ்டூடியோவில் தான் இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போக வேண்டிய பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஃபாரஸ்ட்டுக்கு எதுக்கு அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறான். அது நான் தான் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்காக ஒரு கண்டென்ட் மேக் பண்ணலான்னு தான் அங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன், யார் யார் போகிறீங்க அப்படின்னு கேட்குறானா. அது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் தான். அப்படியா, சரி, போயிட்டு எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறான். அது போயிட்டு தெரியலையே, அங்கேயே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அதுவும் இல்லாமல் எங்கள் வேனையும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறானா. சரி, லொக்கேஷன் சென்ட் பண்ண அப்படின்றான். ஸோ ஜின்னுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் லொக்கேஷனும் சென்ட் பண்ணுறான். இங்கே அப்படியே ஸ்டோரி போடுறானா ஜின்னு அங்கே இருக்க மெம்பர்ஸோடு சேர்த்து. அவ்வளோதான், ஆரம்பிக்கு இங்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிக்குது. அண்ட் தென் இப்போ அப்படியே லைவும் வராங்க. அந்த இடத்துல மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாரையும் பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒருத்தன் ஜின்னோட ஷோல்டரில் கை போட்டு, ஜின் நீ இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, க்யூட்டாகவும் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பக்கத்தில் இருக்கவங்களும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஆரம்புக்கு இன்னும் செம்மையாக இரிட்டேட் ஆகுது. இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறான். எங்கே, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான். அந்த லைவ் போயிட்டுருக்கு இல்லையா, திடீர்னு ஆஃப் ஆகிடுது, ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி. நம்ம ஆரம்பிக்கு இன்னும் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அது எப்படி அவன் போகலாம், அவன் ஃப்ரெண்டு எப்படி இவனை ஹேண்ட்ஸம்னு சொல்லலாம், ஷோல்டரில் எப்படி கை போடலாம், க்யூட்டுன்னு எதுக்கு சொல்லணும், ஃப்ரெண்ட் தானே, இல்லை சரியில்லை, அவன் எதுக்கு அப்படி சொல்லணும். எனக்கு கடுப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் போயிடணும்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்கான். போகிற வழியில் விழற மாதிரிலாம் போகிறான். பட் அதை தாண்டி ஓகே நார்மலாக போயிட்டுருக்கானா. தென் அந்த ஃபாரஸ்ட்டுமே வருது. இதுக்கப்புறம் இன்னும் நல்லா போகிறான். இவன் லொக்கேஷன் சென்ட் பண்ணானே, ஆனால் இந்த இடத்துல நெட்டும் கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அங்கே போகிற வழியில் ஏதோ வாய்ஸ்லாம் கேட்குது. ஓ, இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி கட்டிட்டு நின்றுட்டுருக்கானா. அப்போது ஆரமோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அதான் கொஞ்சிட்டு இருந்திருப்பான்ல, அவன் திரும்பி இவர் என்ன இவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுறீங்க, இது எங்கள் யூடியூப் சேனலுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம், இப்படி இங்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா. அதை கேட்க நீ யார், இது பப்ளிக் பிளேஸ், ஒழுங்காக என் வழியிலேருந்து விலகுறியா அப்படின்னு கேட்குறான். இது உங்கள் வழியா என்ன, நீங்கள் தானே சொன்னீங்க இது பப்ளிக் பிளேஸ்னு, ஸோ நானும் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறேன்னா. அவ்வளோதான், ஆரம்புக்கு கடுப்பாகிடுது. இது பப்ளிக் பிளேஸ் தான், ஆனால் ஜின்னு பப்ளிக் கிடையாது, என்னோடது, அவன் ப்ரைவேட், சரியா, அவன்கிட்ட இருந்து விலகியே இரு அப்படின்றான். ஆமாம், ஜின்னை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, ஜின்னு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அவனா, அவன் என் லவ்வர், இதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் போகிறது, அவன் மேலே ஷோல்டரில் கை போட்டுட்டு அவன்கிட்ட கொஞ்சிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவன், நானாக இருக்க மாட்டான் அப்படின்றான். யார் எப்படி மாறுவீங்களா, பேயாக மாறுவீங்களா அப்படின்னு கேட்குறானா. ஏன் நான் பேயாக மாறணுன்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா. அது கரெக்டாக ஜின்னு அவங்க வராமா, என்ன நடக்குது, ஆரம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஜின்னு கேட்குறான். நானா, நீ தான் என்னை இங்கே வர வச்ச அப்படின்றான். நான் வர வச்சேனா, ஆமாம், லைவ் பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு, நான் என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வந்தேன், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே தொட்டு பார்க்குறான். இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன், நீ பார்க்க டயர்டாக இருக்க மாதிரி இருக்கியே ஆரம் அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், ஆல்ரெடி எனக்கு நிறையா பாஸ்டில் நடந்துருச்சு, அது எதுவும் இப்போ நடக்கக்கூடாதுன்ற ஒரு டயர்டில் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றானா. ஒன்றும் இல்லை, சரி உள்ளவான்னு சொல்லிட்டு அதான் அந்த வேன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் கூப்பிட்டு போகிறான். நம்ம ஆரம்பிச்சு சேரில் உட்காந்துருக்கானா. அப்போ ஜின்னு இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்து உட்கார மாதிரி போடுறானா. நம்ம இருக்கான்ல, அவன் ஷோல்டரில் கை போட்டிருப்பான் இல்லையா, அந்த டென்ஷனில் காலை தூக்கி அப்படியே ஜின்னோட ஷோல்டரில் வச்சு, இந்த ஷோல்டரில் தானே அவன் கை இருந்துச்சு அப்படின்னு கேட்குறானா. அப்புறம் இதோ இந்த கன்னத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை பிடிச்சி, இதை பிடிச்சி தானே அவன் நீ க்யூட்டாக இருக்கான்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ஆரமோட காலில் கையை வைக்கிறானா. என்ன இப்போ என் காலை உன் ஷோல்டர்லேருந்து எடுக்க போறியா அது அப்படின்றான். எடுத்துக்கோ, மற்றவங்க உன் மேலே என்ன பண்ணாலும் நீ எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் நான் உனது அதை பண்ணா நீ பண்ணுவியா என்ன அப்படின்னு கேட்குறானா. நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. அந்த லைவ்
லைவில் பார்த்தேன். அவன் என்ன உன் ஷோல்டரில் கை போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். நீ க்யூட்டு ஹேண்ட்ஸம் இதெல்லாம் நீ அவன்கிட்ட கேட்டியா? இல்லைல்ல. அப்புறம் ஏன் அவன் சொல்லிகிட்டு இருக்கான்? அவன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவ்வளோதான். ஆனால் அவன் உன்கிட்ட ஃப்ரெண்டாக பழகுற மாதிரி இல்லையே. அவன் இன்டென்ஷன் சரியில்லை. அவன்கிட்ட இருந்து நீ விலகி ஏறு அப்படின்றான். எனக்கு புரியல நீ சொல்கிறது. நான் சொல்கிறது உனக்கு புரியலையா ஜின்? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். இல்லை நீ என்ன சொல்ல வர? அவன் என்கிட்ட ஃப்ரெண்டாக தான் இருக்கான். நானும் அவன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக மட்டும்தான் பழகுறேன் அப்படின்றானா. நீ அவன்கிட்ட ஃப்ரெண்டாக மட்டும்தான் பழகுற. ஆனால் அவன் உன்கிட்ட அப்படி பழக கிடையாது. உனக்கு ஏன் அது புரியல அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போ இருக்கான் இல்லையா, அப்படியே ஷோல்டர்லேருந்து காலை எடுத்து ஜின்னோட லிப்ஸை பிடிச்சி பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த லிப்ஸும் சரி, உன்னோட எல்லாமே சரி, எனக்கு மட்டும்தான் சொந்தம். மற்றவங்க அதை டச் பண்ணவோ இல்லை உன்னை யூஸ் பண்ணவோ அதை நான் விரும்ப மாட்டேன். புரியுதா அப்படின்றான். ஜின்னுக்கு லைட்டாக பயமாகுது, ஒரு மாதிரி ஆகுது. என்ன இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லையே, நம்மக்கிட்ட நடந்துட்டது இல்லையே, ஆனால் ஏன் இப்போ இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்டே ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்களா, ஜின் சீக்கிரம் வா, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வீடியோ எடுக்கணும் இல்லையா, அதுக்காக. ஜின்னு வரேனும் சொல்ல வரலன்னு சொல்ல ஆரமோட ஃபேஸவே ஒரு மாதிரி பயந்து பார்த்துட்ருக்கான். இருக்கான் இல்லையா, குட், எனக்கு உன்னை இப்போ தான் பிடிச்சிருக்கு. என்னோட பதிலை எதிர்பார்த்துட்ருக்கியா? சரி போ, ஆனால் உன்னை யாரும் டச் பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்றான். புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போ பார்க்குறேன்னா ஆரம்பில் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். என்ன என் பேபிக்கு என்னாச்சு, பயந்த மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு இப்போ போ அப்படின்றான். ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் இன்க்ரீஸ் ஆகுதா. நம்ம இவ்வளோ க்ளோஸில் வந்து ஹக் பண்ணலாம். அதனால் அது மட்டும் இல்லாமல் லைட்டாக பயமும் இருக்குது. ஸோ இப்போ ஜின்னில் கீழே இறங்கி போகிறான். எல்லோரும் பார்க்குறாங்க. ஜின்னு ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கா. என்னாச்சு ஜின் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான். இல்லையே, நீ எப்பொழுதும் ஒரு மாதிரி கலன்னு சிரிச்சிட்ருப்ப, இன்றைக்கி ஏன் ஃபேஸ் இப்படி இருக்குது? அம்மா அவர் யார்? அது நீங்கள் ஷூட் பண்ணன்னு சொன்னீங்கல்ல, பண்ணி சீக்கிரம் முடிங்க, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவங்களாம் அந்த ஷூட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஒருத்தர் தான் இல்லையா, அது அஞ்சு ஷோல்டர்லலாம் கை போட்டு ஒரு மாதிரி கொஞ்சிட்டு இருந்தான் இல்லையா, அவன் மறுபடியும் ஜின்னு பக்கத்தில் வரான். பட் இந்த டைம் ஜின்னு பக்கத்தில் நெருங்க விடலை. அப்படியே நில்லு அப்படின்ற மாதிரி கையை வச்சு தடுக்கிறான். இதெல்லாம் அப்படியே விண்டோ வழியாக உட்காந்து நோட் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் தென் ஷூட்டும் முடியுதா. இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அப்போ ஆரம்பையும் ஜின்னு கூப்பிடுறான். ஸோ ஆரம்பம் வரானா. இப்போது ஜின்னு இருக்கான் இல்லையா, அவன் ஆரம் பக்கத்தில் தான் உட்காரணும், அதுக்காக வரான். பட் அந்த ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் விட மாட்டான். ஆரம் பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்கான். இன்னொருத்தவனும் சேம் ஆரம் பக்கத்தில் தான் வந்து உட்காந்துட்ருக்கானா. நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கிட்டே பேசுகிறானா. நான் அதை உன்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பரவாயில்லையே, நீங்கள் ரூடாக இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்லிகிட்டு இருக்கானா. நம்ம ஜின்னில் என்ன நம்மளால் இவனுங்க பாராட்டிகிட்ருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது அந்த ஜின்னை ஒரு மாதிரி மேலே கை வச்சு பேசினான் இல்லையா, அவன் வந்துட்டு ஆரம்பம் ஒரு மாதிரி தின்னுசாக பார்த்துட்ருக்கான். ஏன்னா நம்ம ஜின்னா அவனுக்கு பிடிக்கும் இல்லையா. ஜின், நீ ஏதோ சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல, நானே சொல்கிறேன். நானும் ஜின்னும் லவ் பண்ணுறோம். ஸோ இவனை யாரும் அவ்வளோவா டச் பண்ணாதீங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. மெயினாக நீ அப்படின்ற மாதிரி இந்த சின்ன ஒருத்தன் மேலாம் கழிச்சான் இல்லையா, அவனை பார்த்து சொல்கிறான். அவனுக்கு சரி டென்ஷன் ஆகிடுது அப்படி சொல்லவும். ஸோ இப்போ ஜின்னு எதோ எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறானா. அந்த டைமில் நீ என்ன நினச்சிட்ருக்க, நானும் தான் ஜின்னை லவ் பண்ணுறேன், ஜின்னை நான் லவ் பண்ணுறேன், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆரம்பில் ஒரு மாதிரி மேலே கிளி திணிசாக பார்த்துட்டு, நீ லவ் பண்ணுறியா பண்ணு, ஆனால் அவன் லவ் பண்ணுறது என்ன தான். ஜின்னுக்கு ஒன்றெல்லாம் பிடிக்காது. அவன் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணான், அவனுமே லவ் பண்ணான், அவன் தான் சொல்ல சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஏய், நாங்கள் லவ் பண்ணுறதே உனக்கு இப்போ தான் தெரியும், என்ன நீ பைத்தியமா அப்படின்னு கேட்குறானா. இல்லை, அது எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் ஜின்னு சொல்லவே இல்லை. ஸோ நானே அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு தான் நினச்சேன், ஆனால் இவன் இன்றைக்கி நீ ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நம்ம எதுவுமே பேசலாம், பட்டுக்கு அமைதியாக இருக்கான். பட் இந்த நாய் வேணும்னே சுப்பேத்திட்டே இருக்கா. ஆரம்பத்து சரி டென்ஷன் ஆகுது. பட் கம்முன்னு இருக்கான். கரெக்டாக ஜின்னு வரான். ஜின்னுக்கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு, நீ அவன்கிட்ட இருந்து விலைக்கேறு, அவன் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, அவனை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறானா. ஜின்னுக்கு மறுபடியும் கோவம் வருது. அவன் என்னை லவ்லாம் பண்ணல, அவன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், அவனும் எனக்கு ஃப்ரெண்டு தான், நீ ஏன் அப்படின்னு சந்தேகப்படுற அப்படின்னு கேட்குறானா. ஆரம்புக்கு ஒரு மாதிரி சாரி டென்ஷன் ஆகுது. நான் சந்தேகப்படுறேனா, சரி நான் சந்தேகப்படுறதாவே இருக்கட்டும்,
நடக்கும்ல அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஒரு மாதிரி கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஆரமும் ஜின்னோட சரியாக பேசிக்கிறது இல்லையா. ஆரம்புக்கு சரி டென்ஷன் ஆகுது. நான் இதுக்கு தான் முன்னாடியே சொன்னான், நான் அவனாக தானே என் லைஃப்பில் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக இருக்கான். ஆரம்பிக்கிட்ட யாருக்கிட்ட போய் ஷேர் பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி அவ்வளோ கோவத்தில் இருக்கான். இந்த டைமில் ஜின்ன இருக்கான் இல்லையா, அவனா கால் பண்ணுறான். ஆரம் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. சும்மா தான் இருக்கான், சொல்லு ஜின் அப்படின்னு கேட்குறான். நீ என்னை பார்க்க வரியா அப்படின்னு கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு ஆரம்பமே கிளம்பி போகிறான். நம்ம ஜின்ன இருக்கால, ஆரம் ஃபேஸை ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன சொல்லு அப்படின்னு ஆரம் கேட்குறானா. நீ சொன்னது உண்மைதான், அவன் என்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டானா. சொன்னேன்ல, ஆனால் நீ என்னை நம்பலைல்ல அப்படின்னு சொன்னான். என்னை மன்னிச்சிரு, ஆனால் நான் அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டேன், நமக்குள்ளே செட் ஆகாது, நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு. ஆனால் ஒன்று சொல்லவா, அவன் எனக்கு மெசேஜ் பண்ணுவான் அடிக்கடி, நான் உன்னை விட்டு விலகணுமாமா, ஏன்னா அவன் லவ் பண்ணுறானாமா அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்லுவானா. ஜின்னுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் ஃப்ரெண்டு வேறையா, அவனை விட முடியல. ஸோ அவன் சொல்கிறான் ஜின்னு தான், இல்லை நான் அவனை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், அவன்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சிட்டேன் அப்படின்றானா. ஆரம்பில் ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். தென் இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஆரம்புக்கு ஜின்னுக்கு இப்போ சரியாகவே போடுறது இல்லையா. அந்த இப்படியே கொஞ்சம் டேஸ் போதா, நம்ம சுகா இருக்கான்ல, அவன் மாடி மேலே உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்ருக்கான். இதை நம்ம ஜிம்மின் தூரத்துலேருந்து பார்த்துட்டு வேகமாக பக்கத்தில் வரானா. நின்றுட்டுருக்கான். அந்த சிகரெட்டை வாங்கி ஜிம்மின் பிடிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி தொண்டெல்லாம் எரியுது, இரும்பிகிட்டே இருக்கானா. சுகா திட்டுறான், எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. நான் என்ன பண்ணேன், நீ சிகரெட்லாம் பிடிக்க மாட்டல, எதுக்கு இதை பிடிக்கிற அப்படின்னு கேட்குறான். அப்படியா, உன்ட்ட நான் ஒன்று கேட்குறேன், நான் சிகரெட் பிடிக்கிறது உனக்கு பிடிக்கல தானே அப்படின்றானா. ஆமாம் பிடிக்கல அப்படின்னு சுகா சொல்கிறான். அதை தான் நானும் சொல்கிறேன், நீ பிடிக்கிறது எனக்கும் பிடிக்கல சுகா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறானா. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ ஏன் ஃபீல் பண்ணோம், அது நான் தான் சொன்னேன்ல உன்னை லவ் பண்ணுறேன்னு, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத அப்படின்றானா. சரி நான் பண்ணாமல் இருக்கணுமா, ஏன் பண்ணாமல் இருக்கணும், நான் தான் சொன்னேன்ல உனக்கு உனக்கு எப்படி கஷ்டமாக இருக்குது, நான் இந்த ஒரு டைம் பண்ணதே உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, நீ இதை டெய்லி பண்ணுற, அப்போ அது எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்குறானா. அப்போது என்னால் இதை மறக்க முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்றான். இனிமேல் மறக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சிகரெட் இருக்கு இல்லையா, அதை வேகமாக தூர பிடுங்கி போட்டு நம்ம ஜிமினோட மாஸ்க் இருக்கு இல்லையா, அதை கலட்டி சுகா லிப்லேயே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு சுகா ஃபேஸை பார்த்து, இங்கே மாறு சுகா, உனக்கு எப்போல்லாம் சிகரெட் பிடிக்கணும்னு தோணுதோ அப்போது நீ என்கிட்ட வா அப்படின்றான். என்ன நீ எனக்கு சிகரெட் தர போறியா, இல்லை நான் உனக்கு இப்போ பண்ணல அதை பண்ணுறேன் அப்படின்றானா. அப்படியா, நீ எதுக்காக இதை பண்ணணும், ஏன்னா நீ சிகரெட்டை விடணும், அப்போ எனக்கு அடிக்கடி தோணுமே, பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறானா. ஜிம்மில் ஷை ஆகிக்கிட்டே, பரவாயில்ல எப்போ வேணாலும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ அதை விட்டால் எனக்கு போதுன்றானா. சரி எனக்கு இப்போது சிகரெட் பிடிக்கணும்னு தோணுதுன்றானா. ஸோ ஜிம்மில் வேகமாக வந்து ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறான். ஸோ இப்படியே இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்களா. இங்கே நம்ம டேக்குக்கு இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளேஸில் நார்மல் காஸ்டியூமில் போயிருக்காங்க. அங்கே ஏதோ இந்த ட்ரக் டீல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போயிட்டுருக்கு. இவனுங்க நார்மல் ஸ்கூல் பசங்க மாதிரி தான் வேஷம் போட்டு வந்திருக்கானுங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரக் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்களா 2 பேரும். நீங்கள் ஸ்கூல் பசங்க தானே, கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இவன் போலீஸ்னே தெரியாமல். ஸோ அவ்வளோதான் மாட்டிக்கிறானா இவன். ஸோ இவனை நோட் பண்ணிக்கிறானுங்க, இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். ஸோ இந்த வழியாக போயிட்டு அப்படியே இந்த கொஞ்சம் மெயின் இருக்குல்ல, அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ அவங்களையும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஒரு பார் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல ரொம்ப பாப்புலரான அதான் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க. அந்த இடத்துல நம்ம ஜங்குக்கு போயிட்டு வெயிட்ரஸ் மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறான். சேம் நம்ம வீர் கல்லியா, இவன்கிட்ட அப்பப்போ பேசிகிட்டு இருப்பான். நம்ம வீ சொல்கிறான், ஜங்குக் பார்த்துரு, அது கொஞ்சம் மோசமான பிளேஸ் அப்படின்றானா. சரி எனக்கு தெரியும், நான் போலீஸ் தானே அப்படின்றான். ஏய் அங்கே இருக்கும்போது சொல்லாத அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அமைதியாக இருக்கானா. அங்கே இருக்க எல்லாத்தையும் நோட் பண்ணுறான். சொல்லப்போனால் அவனோட ஷர்ட்டில் ஒரு மேலே பட்டன் இருக்குது, அதை லைட்டாக டச் பண்ணால் அது ஃபோட்டோ வேறு எடுக்குமா, அந்த மாதிரி தான் இவனுங்க பண்ணுறது எல்லாத்தையுமே. ஜங்குக்கு வந்து வெயிட்ரஸ் மாதிரி போயிட்டு அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான்.
ஸோ இதை அப்படியே நம்ம வெளியே வந்து வீக்கு தான் சென்ட் பண்ணுறானா, இன்னும் கொஞ்சம் தான் நம்ம போக போக எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதில் இருக்க ஒருத்தன் ஜங்குக்கு பிடிச்சிருச்சிட்ருக்கு, ஜங்கு கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கானா. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. இதை நம்ம வீக்கு லைவ் அங்கே தெரியும் இல்லையா, அவ்வளோதான் சாரி டென்ஷன் ஆகிருக்கு. வரல வரவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை இல்லை கொஞ்ச நேரம் தான், இப்படியே விடு, ஏன்னா இதுக்கப்புறம் ஏதோ மெயின் ஆள் வரப்போகிறான், அது மட்டும் வந்துச்சுன்னா நம்ம கேஸே க்ளோஸ் ஆகிடும், நீ வந்துட்டேன்னா ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும், அங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி பார்த்து போ அப்படின்றான். ஸோ நம்ம ஜங்குக்குமே போகிறானா, கரெக்டாக அவனும் வரான். அவனுக்கு ஜங்குக்கை பார்த்ததுமே பிடிச்சிருக்கு. அவன்ல என்ன இந்த வெயிட்ரஸ் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. இங்கே வா, நீ தான் எனக்கு வைக்கணும் அப்படின்றான். இதெல்லாம் கேட்க கேட்க வீக்கு காண்டாது. ஜங்குக்கும் ஊற்றி கொடுக்கலான்னு போகிறானா. அந்த இடத்துல இவங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஃபார்மில் சைன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கானா. அந்த டைமில் அவன் அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸை தொடலான்னு போகிறானா. ஜங்குக்கு லைட்டாக நகர்றான். சரி நீ என்னை இன்னைக்கு 10 o'clock வந்து பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி கொடுக்குறான். அதை ஜங்குக்கும் வாங்கி வச்சுக்கிறானா. அவ்வளோதான், இந்த ஆடு தானாக வழியில் வந்து மாட்டுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கான ப்ரூஃபும் உங்ககிட்ட இருக்கா. இந்த சைன் பண்ணானுங்கள்ல, அது வேறு எதுவும் இல்லை, இந்த கஞ்சாலாம் இருக்குது இல்லையா, அதுக்கான டாக்குமெண்ட் தான். யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அதில் ப்ரூஃப் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்க. இப்படியே 10 o'clock ஆகுது. அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து நம்ம ஜங்குக்குள்ள இந்த டைம் வீ தான் உள்ளே போகிறான் வீட்டுக்குள்ளே. நீங்கள் 10 o'clock கூப்பிட்டீங்கல்ல, ஆனால் நான் ஒன்றை கூப்பிடலையே, இன்னொரு பையனில் கூப்பிட்டேன், அவனும் அழகாக தான் இருந்தான், நீயுமே அழகாக தான் இருக்க, சரி உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்றானா. அவ்வளோதான், வீ சும்மா வருப்பான், பொழந்து எடுத்துடுறான். இதுக்கப்புறம் எங்கே உள்ளே வருது, நானே அவனை உள்ளே கூப்பிட்டு போகிறவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கும் வீயும் வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிடுறானுங்க. ஸோ நம்ம விஜேகேவும் கொஞ்சம் பாப்புலர் ஆயிடறானுங்களா, இதனால் நியூஸில் பார்த்துட்ருக்கான் இதெல்லாம் நம்ம ஆரம். ஸோ சின்னக்கு தான் கால் பண்ணுறான். உன் பிரதர் பார்த்தியா பாப்புலர் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கானா. ஆமாம், சரி உன் லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி சின்ன ஆரம்பிக்கிட்டே கேட்குறான். என் லைஃபா ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன. ஆனால் நான் நல்லா இல்லை ஆரம், நீ இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்றானா. ஏன் நான் இல்லாமல் உனக்கு கஷ்டமாக இருக்குது, உனக்கு தான் உன் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா. சாரி ஃப்ரெண்ட் இல்லை, அதான் உன்னை லவ் பண்ணால அவன் இருக்கான்ல. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தேன், அவன் உன்னை அம்மான்ல கூப்பிட்ருந்தான். நீ அவனுக்கு அம்மாவா. இல்லை எனக்கு புரியல, அவனுக்கு தான் அம்மா இருக்குல்ல, அப்புறம் ஏன் உன்னை கூப்பிட்ணும். இல்லை நாங்கள் அம்மா பையன் மாதிரி பழகுறோம், அதை தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இது உனக்கு ஒரு மாதிரி கேவலமாக தெரில அப்படின்னு ஆரம்பிச்சிட்றானா. ஹே இதில் என்ன இருக்குது, இல்லை அவன் உன்னை லவ் பண்ணுவானாமா, அடுத்த ஃப்ரெண்டுன்னு சொல்லுவானாமா, அடுத்த அம்மா பிள்ளைன்னுவானா, இதெல்லாம் உனக்கு ஒரு மாதிரி தெரியல அப்படின்னு கேட்குறானா. ஜின்னுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சரி அப்போ ஆரம்பில் நீ அம்மாவாரு நான் அப்பாவாக இருக்கேன் அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு ஜின்னு சொல்கிறான். ஏன் தேவையில்ல, நீ அம்மானா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான், நான் அப்பா தானே இல்லையா அப்படின்னு கேட்குறானா. ஜின்னு எதுவும் சொல்லலை. அந்த ஜின்னு இருக்கான் இல்லையா, ஆரவை பார்க்கறதுக்காக ஆரம் வீட்டுக்கு வரான். அப்போது ஆரம்பில் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்னால் மிஸ் பண்ண முடியாது ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே பிடிச்சி இழுத்து ஜின்னை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜின்னில் அவனுக்கு ஷை ஆகுது. ஐம் சாரி ஆரம் அப்படின்றானா. ஏன், நான் நீங்கள் சொன்னதை முன்னாடி கேட்கல, அதனால தான். பரவாயில்ல விடு, நான் சொல்லி யார் நம்பியிருக்கா, என் பேரண்ட்ஸ் கூட நம்பினது கிடையாது, நீ எப்படி நம்புவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. சின்ன ஒரு மாதிரி சேடாகிறான். சரி நான் உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வச்சுருக்கேன் அப்படின்றான். என்ன, இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்ட்டி பண்ணலாமா, நாளைக்கு சண்டே இல்லை, எல்லாருமே இங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்றான். எல்லாருமேனா, இல்லை உன் பிரதர் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டான்ல, அதான் ஏதோ கேஸ்லாம் முடிச்சு அதுக்காக தான் பார்ட்டி பண்ணலாம் நம்ம வீட்டில் அப்படின்றானா. அப்படியா, அப்போது எனக்காக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என் பேபிக்காகவும் தான் அப்படின்றானா. சரி அப்போ எல்லாத்தையும் வர சொல்லு. யார் எல்லாத்தையும், அன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லோரும் இருந்தோம் இல்லையா, எல்லாத்தையுமே தான். அந்த ஜேஹோப்பை கூடவா, என் ஜூனியரை வா அப்படின்றானா. ஆமாம் உன் ஜூனியர் இல்லை, என் சிஸ்டரோட ப்ரொஃபஸரை அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி நீ ஏன் இவ்வளோ ஜெலஸார அப்படின்னு கேட்குறானா. நான் உன்னை ஜெலஸாலையே, என் பாய் ஃப்ரெண்டை யாராவது இப்படி பண்ணால் அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு மட்டும்தான், புரியுதா அப்படின்றானா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறான். அந்த நீ இப்போ ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். ஜங்குக்குமே பார்த்துட்டு நான் அண்ணன் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறான். சொல்லுண்ணா,
நீ இன்னைக்கு ஆரம் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறானா. என்ன ஆரம் வீட்டுக்கு? நீங்கள் 2 பேரும் மறுபடியும் சேர்ந்துட்டிங்களா என்ன? ஆமாம், நீ வீட்டுக்கு வா அப்படின்றான். அப்புறம் அந்த வீ இருக்கான்ல அவனையும் கூட்டிகிட்டு வா அப்படின்றானா. வீயவா? என்ன திடீர்னு வீய? இல்லை நீ கூட்டிகிட்டு வா அப்படின்றானா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபோனை கட் பண்ணிவிட்டு சீனியரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக தேடுறான். அங்கே எங்கேயுமே காணோம். ஸோ இப்போ நம்ம வீ இருக்கான் இல்லையா, ஜங்குக்கு கால் பண்ணுறான். ஜங்குக்குமே எங்கே இருக்க வீ அப்படின்னு கேட்குறானா. அதுவா, அன்றைக்கி நம்ம டேட் போனோம் இல்லையா, அந்த பிளேஸில் தான் இருக்கா, வரியா அப்படின்னு கேட்குறான். நான் மட்டும் தனியாவா? இல்லை நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே வந்து நிற்கிறான். ஸோ ஜங்குக்குமே அம்மா இன்னும் நமக்கு முடியலல்ல அப்படின்னு கேட்குறானா. இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே தனியாக எடுத்துகிட்டு போயிடுறான். இவங்க ஆக்சுவலி ஒரு மவுண்டன் மாதிரி தான் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல வீ இருக்கான் இல்லையா, அழகாக நீல் டவுன் போட்டு ஜேகே நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான் ரிங்கை காமிச்சு. நம்ம ஜேகேக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன எனக்கு சந்தோஷமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கானா. ஸோ கரெக்டாக வீல ரிங்கை மாட்டி விட்டுறான். அந்த இடத்துல யாரோ வந்து வியோட ஷோல்டரில் ஷூட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்படுறான். வி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்றானா. லைட்டாக வீக்கு மயக்கம் வருது. மயக்கம் மட்டும் போட்டுறாத அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். யாராக இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே யாருமே காணோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கில் தான் உட்கார வைக்கிறான். அவன் துணி மாதிரி இருக்கா, அதான் கோட், அதை கழட்டி வியும் ஜேகேவும் ஒன்றா இருக்க மாதிரி டைட்டாக கட்டிட்டு வி தயவு செஞ்சு தூங்கிட்டாதா, என்னை பிடிச்சிக்கோ அப்படின்றானா. வீயில் அப்படியே உனக்கு மயக்க ஒரு மாதிரி இருக்கு. இல்லை சரி வராதுன்னு சொல்லிட்டு வியை தூக்கி முன்னாடி உட்கார வச்சுட்டு நம்ம ஜேகே பின்னாடி உட்காந்து ஜேகே தான் ஓட்டுறான். வேகமாக ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. வேறு எங்கே, அண்ணனோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். கரெக்டாக நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அவன் தான் கீழே நின்றுட்டுருக்கான். அந்த பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க காப்பாற்றினதுக்காக அந்த அவங்களோட அப்பாவை. அப்போது கரெக்டாக நம்ம ஜங்குக்குமே வரானா. நம்ம வீ பார்க்குறான். இவன் நம்ம ஜிம்மன் தம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழுகுறான். என்னாச்சு அப்படின்னு கேட்குறானா. இது வீக்கு அப்படின்றான். என்ன வீக்கு? வீயை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க ஷோல்டரில், ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறான் ஜங்கு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜிம்மினுக்கு தான் நம்ம சுகா ஃபோன் பண்ணுறான். சீக்கிரம் கீழே வா அப்படின்னு. ஸோ ஜிம்மினும் பதறிட்டு கீழே வரானா. நம்ம ஆல்ரெடி சுகாரில் வியை கூப்பிட்டு ஐசியூக்கு கூப்பிட்டு போகிறான். தென் நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, ஜேகே பக்கத்தில் நின்ட்டு என்னாச்சுன்னு கேட்குறான். அண்ணான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுகுறானா. என்னாச்சு ஜங்கு? வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திணறான். வியை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்றானா. இப்போ வி எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறான். வி இப்போது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சுகா தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐசி வார்டு நம்பர் சொல்கிறானா. சரி ஜிம்மன், வியோட ஃபேமிலியில் யாருக்காவது கால் பண்ணி சொல்லு அப்படின்றானா. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீ இருக்கான்ல ஜேஹோப்புக்கு தான் கால் பண்ணுறான். ஜேஹோப் தான் ஸ்கூலில் இருப்பான் இல்லையா, ஸோ ஜேஹோப்புக்கும் கால் பண்ணுறான். என்ன ஜங்குக் கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறான். சொல்லு ஜங்குக், வீக்கு அப்படின்றான். என்ன வீக் ஒன்றும் இல்லைல்ல, வியை ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்றானா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேஹோப்புக்கு பதறுது. ஃபோன் அப்படியே கீழே போட்டு மறுபடியும் எடுத்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறானா. வியை ஷூட் பண்ணிட்டாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேஹோ பிரின்சிபல் கிட்டே சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக வெளியே போகிறானா. இதை நீங்கள் நோட் பண்ணுறீங்க. என்னாச்சு சார் இவ்வளோ பதட்டமாக போகிறாரு அப்படின்னு. ஸோ ஜேஹோப்பும் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். வந்து ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறானா. அது நான் வந்து என்ன நீ வந்து சொல்லு. வீ வந்து என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னான். எங்கே? அந்த மவுண்டனுக்கு தான். நானும் போனேனா, அந்த இடத்துல வீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் என்னாச்சு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணேன். ஆனால் அந்த டைமில் யாரோ வீயோட ஷோல்டர்லேயே ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்றானா. யார் அப்படின்னு கேட்குறான். எனக்கு யாருன்னு தெரில, நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அந்த சைடு சிசிடிவி கேமரா ஏதாவது செக் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படின்றானா. நீங்கள் போலீஸில் உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி ஆகும்ல, பார்த்து கவனமாக இருக்க வேணாமா அப்படின்னு ஜேகப் கேட்குறான். வி எப்படி இருக்கான், அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்றானா. இல்லை இன்னும் யாரும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். ஜேஹோப் தான் ஹக் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கானா ஜங்குக்கு. ஜேஹோப்பாலே முடியல, பாவம்ல, அவனுக்கு ஒரே ஒரு தம்பி தானே, அவனுமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கானா. ஸோ இப்போ கரெக்டாக ஜின்னு இவங்களுமே வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம ஜங்குக்குள்ளே ஜின்னுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான்,
என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறானா. அவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜேகே வந்து ஜின்னை ஹக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறானா. ஆரம்பில் சரி இப்போ நீ எங்கே இருக்கான்னு கேட்குறான். ஐசியூவில் தான் வச்சுருக்காங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. நீ எதுவும் சொல்லலை அப்படின்றானா. காய்ஸ் வியை யார் ஷூட் பண்ணியிருப்பாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.